மக்கள் 360 நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, காமராஜர், மக்கள் தலைவர் காமராஜர் அவர்கள் பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு முழுசா பேச போறோம். 1903 ஜூலை 15 பிறந்தாரு. தாயார் சிவகாமி அம்மாள், தந்தையார் குமாரசாமி இடையே பிறந்தவர் தான் நம்மளோட காமராஜர் அவர்கள். காமராஜர் அப்படின்னு சொன்னாவே மக்கள் மனசுல எல்லாருக்கும் ஒரு புன்னகையை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேசலாம் காமராஜர் பத்தி. காமராஜர் ஒரு முதலமைச்சராகவே தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தூய்மையான ஒரு விஷயத்த கொண்டு வந்தவர், ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கிரியேட் பண்ணவர் நம்மளோட காமராஜர் அவர்கள். சிறு வயதுல காமராஜர் அவர்கள் சரியா படிக்கலன்னா கூட வெறும் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நம்ம காமராஜர் அவர்கள் படிச்சிருக்காரு. பெருமளவு கல்வி கற்கல. இருந்தாலும் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டவர் நம்மளோட காமராஜர் அவர்கள். பாலக காந்தியாரின் சிந்தனைகளுடன் சேர்ந்து நிறைய சமூக போராட்டங்கள்ல ஈடுபட்டவர் நம்மளோட காமராஜர் அவர்கள். சுதந்திர போராட்டத்திற்கு பங்கு அளித்தவர் நம்மளோட காமராஜர் அவர்கள். 1920 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு அதிகம் சிறைக்கு சென்றவர் நம்மளோட காமராஜர் அவர்களா இருந்திருக்காரு. ஏன்னா மக்களுக்காக நிறைய விஷயங்களை தொண்டாற்றி, மக்களுக்காக நிறைய விஷயங்கள்ல போராட்டங்களை கலந்து, நிறைய விஷயங்களை வெற்றி காணணும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவர் நம்மளோட காமராஜர் அவர்கள். 1954 முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு பதவியேற்றவர் நம்மளோட காமராஜர் அவர்கள். மக்களுக்காகவே நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. மக்கள் நல்லா இருக்கணும்னு கருதினாரு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை வரைக்கும் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் நம்மளோட காமராஜர். அதுல முக்கியமா மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் அப்படின்னாவே நம்ம பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு இலவசமா உணவு, எளிமையா இருக்கிற குழந்தைங்க, கஷ்டப்படுற வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் காமராஜர் அவர்கள். இனி வரைக்கும் நிறைய பேர் காமராஜர் ஒரு நல்ல முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஊர் ஓரங்கள்ல, தெரு ஓரங்கள்ல கால்வாய், சாலைகள், அணைகள் ஆகிய நிறைய விஷயங்களை கொண்டு வந்தவர், அமல்படுத்தியவர் நம்மளோட காமராஜரா இருந்திருக்காரு. கிருஷ்ணகிரியோட அணை திறப்பிலையும் ஒரு பெரிய பங்களிப்பு கொடுத்திருக்காரு காமராஜர் அவர்கள். விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பா இருந்தவர். விவசாய கிட்ட ஒரு அன்பா பழகினவர் காமராஜர் அவர்கள். தூய்மை அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்கள் கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னா காமராஜரை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா அந்த ஆட்சியை கொண்டு போயிருக்காரு ஒரு முதலமைச்சரா. காமராஜரோட மத்திய அரசு பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1963 முதலமைச்சர் பதவியில இருந்து விலகிட்டாரு. அதன் பின் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது இந்தியா காங்கிரஸ்ல சேர்ந்து பணியாற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பின்ன காமராஜர் பிரைம் மினிஸ்டரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிட்டுச்சு. ஆனா அதை பெருசா எடுத்துக்கல காமராஜர் அவர்கள். பின்பு காமராஜர் அவர்களோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா எளிமையா தான் வாழ்ந்திருக்காரு. ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை உடை அப்படின்னு கதர் ஆடையை மட்டும் அணிஞ்சு மக்களோட மக்களா வாழ்ந்தவர் தான் நம்மள மக்கள் தலைவர் காமராஜர். அதனால்தான் மக்கள் எல்லாருமே அவரை மக்கள் தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் காமராஜர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. காமராஜர் அவர்கள் கடைசி வரைக்கும் திருமணமே செய்திக்கவில்லை. அக்டோபர் 2 1975 காமராஜர் அவர்கள் மறைந்தார். பெரிய லெவல்ல வீடு வசதி, சொத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவரு ஆசை காட்டல. மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். தூய்மையை மட்டும் நம்பி வாழ்ந்தவர். நோ கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே நம்ம காமராஜர் அவர்கள் மனசுல வச்சுட்டு இருப்பாராம். இன்றும் கல்வி, நேர்மை, எளிமை ஆகிய அனைத்துக்கும் சொந்தக்காரர் நம்மளோட காமராஜர் அப்படின்னு சொல்லலாம். காமராஜரோட பேர்ல பள்ளிகள், சாலைகள் மற்றும் கல்லூரிகள் எல்லா இடத்துலயுமே அமைச்சிருக்காங்க. காமராஜரோட பேர்ல சாலைகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவரோட புகைப்படங்களும் வச்சிருப்பாங்க. ஏன்னா சில தேநீர் கடையிலும் அவரோட புகைப்படங்கள் இருக்கும். ஏன்னா காமராஜரை மக்கள் அவ்வளவு நேசிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அவரையும் மக்களை அவ்வளவு அழகா நேசிச்சிருக்காரு. மக்களுக்காகவே தொண்டாற்றியவர். எதுவுமே பெருசா எடுத்துக்கல, பெருசா சேர்க்கல. காமராஜரோட தாயாரோட இறப்புல காமராஜர் கையில எந்த ஒரு பணமும் இல்லையா. அப்ப அங்க இருக்கிற வெட்டியான் சொல்லியிருக்காரு, உங்க கையில காசு வாங்கியிருந்தா அது எனக்கு மன நிம்மதியா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய தலைவர்கிட்ட, ஒரு பெரிய மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தெய்வத்துக்கிட்ட அந்த காசை நான் வாங்கி உங்களோட நினைவுக்காக அந்த காசை வச்சிருப்பேன். அது ஒரு பாக்கியமா எனக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்களோட தாயாரோட இறுதி சடங்குல அந்த வெட்டியான் கூறியிருக்காரு. விருதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1976 பாரத் ரத்னா விருது நம்மளோட காமராஜர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதை பெறறதுக்கு அவரோட உயிர் அங்க இல்லை. என்ன இருந்தாலும் காமராஜர் அவர்கள் மக்கள் தலைவரா இன்னும் மக்கள் மனசுல நீங்காமல் இடம் பிடிச்சிருக்காரு. காமராஜர் அவர்கள் வாழ்க,
வாழ்க. நன்றி, வணக்கம். மக்கள் 369ல நான் உங்கள் நண்பன்.